இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளான இன்று நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் சீதாலட்சுமி வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளான இன்று நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் சீதாலட்சுமி வேட்புமனுவினை தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித். அவரிடம் பேசலாம். வணக்கம் ரஞ்சித், விவரங்கள். வணக்கம் புரிதா. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5 நடைபெறுகிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி முதல் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 3 தினங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்ற அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது. அதன்படி கடந்த 10, 13 அதுக்கு பிறகாக அரசு விடுமுறைகளுக்கு பின்னர் இன்றைய நாள் கடைசி நாளாக தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட இருக்கிறார். அதாவது சூரம்பட்டி 4 சாலை சந்திப்பில் ஊர்வலமாக கட்சியினர், அந்த நாம் தமிழர் கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனை தாக்கல் செய்வதாக அறிவித்திருந்த நிலையில அதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதியானது மறுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மீனாட்சி சுந்தரனார் சாலை, EVN சாலை வழியாக அவர் தனிநபராக காவல்துறையின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தனிநபராகவே வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக மாநகராட்சி அலுவலகம் வருகை புரிந்திருந்தார். தொடர்ந்து தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலகமான மாநகராட்சி அலுவலகத்தில் தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் தனது வேட்புமனுவை பரிசீலனைக்காக வழங்கி தற்போது வேட்புமனுவை இன்னும் சற்று நேரத்தில் அவர் வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷிடம் தன் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். புரியுதா? விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.